வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி கிச்சன். நாம இன்னைக்கு செய்ய போகிறது இட்லி உப்புமா. இட்லி உப்புமா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். அடுத்து நல்லா அது வதங்கிட்ட பிற்பாடு நம்ம அரிஞ்சு வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை அதில் போட்டு பச்சை மிளகாவும் 2 சேர்த்துக்கணும் காரத்துக்கு. தக்காளி 2 அதிலே போட்டு எல்லாம் நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி வெங்காயம் ரொம்ப வெங்காயம் வதங்கக்கூடாது, மீடியமான அளவு தான் வதக்கணும். இல்லாட்டி அந்த தக்காளியோட டேஸ்ட்டு போயிடும். மீடியமான ஃப்ளேம் வச்சு வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி இட்லியை நல்லா உளுதியாக்கி வச்சுக்குங்க. இந்த இட்லி ஒரு 2 ஹவர் முன்னையே ஊற்றி வச்சுக்கணும். ஆறுன இட்லி தான் இட்லி உப்புமா செய்ய முடியும். இட்லி சூடாக இருக்க இட்லியில் இட்லி உப்புமா செய்தால் பிசு பிசுன்னு இருக்கும். நல்லா ஆறுன இட்லியை இந்த மாதிரி உளுதியாக செய்து வச்சுக்கின்னு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இட்லி உப்புமா தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்குங்க. எங்கள் சேனலை இப்போ தான் முத பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இட்லி உப்புமா தயார்.